திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதேபோல் இன்று விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூருக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இன்று கோவில் முன்புள்ள கடலில் நீராடி வருகின்றனர். இதற்கிடையில் கடலில் திடீரென ஏற்பட்ட அலையில் பக்தர்கள் இழுத்து செல்லப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கோயில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்களை போராடி மீட்டனர். இதில் கேரளா பாலக்காடு பகுதியை சேர்ந்த அனிதா என்ற 13 வயது சிறுமிக்கு காலில் காயம் ஏற்பட்டது. அதேபோல் சாத்தூரை சேர்ந்த மாரிசாமி, திண்டிவனத்தை சேர்ந்த கோவிந்தராஜ், சிவகங்கை சேர்ந்த ராஜேஸ்வரி, கமுதியை சேர்ந்த அன்னலட்சுமி, மதுரையை சேர்ந்த ஆனந்தவல்லி உள்பட 10க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் அனைவரும் கோயிலில் நிறுத்தப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்டு கோவிலில் உள்ள முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். தொடர்ந்து கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் கடலில் நீராடும் பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. எனவே பக்தர்களை பாதுகாப்பாக நீராடும்படி கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர்.